தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/7/2025 வியாழக்கிழமை, மூலம் நட்சத்திரம், காலை 6:14 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பௌர்ணமி விரத நாள். பௌர்ணமி இன்றைக்கு நிலவு நிறைந்த நாள். பொதுவாகவே இந்துக்களுடைய நம்பிக்கை, நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் தெய்வங்களை வழிபட்டாலே வாழ்க்கை வளமாகும் என்பதுதான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வந்து கிரிவலம் வருவார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே 290வது மாதமாக என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு கிரிவலம் நடைபெறுகிறது. பொதுவாக நாங்களெல்லாம் பிள்ளையார்பட்டியிலிருந்து தபசுமலை வரை செல்வது வழக்கம். இரவு விடிய விடிய சுற்ற வேண்டும். அப்படி நாம் நிலவு ஒளியிலே சுற்றுகின்ற பொழுது நமக்கு நிம்மதி கிடைப்பது மட்டுமல்ல, நாம் நினைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை. இன்றைக்கு திருவண்ணாமலையிலே பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே கிரிவலம் நடைபெறுகிறது. இப்படி ஆங்காங்கெல்லாம் கிரிவலங்கள் நடைபெறத் தொடங்கிவிட்டன. இந்த கிரிவலத்தின் வாயிலாக நாம் பலன் பெறக்கூடிய பலன் மிக அற்புதமான பலனாக இருக்கும். ஒரு மலையை பார்த்தால் நாம் என்ன சொல்கிறோம்? மலைப்பாக இருக்கிறதே, இது மலை என்று சொல்வோம். மலை என்றாலே மலைக்க வைப்பது மலை. அப்படிப்பட்ட மலைகளை சுற்றி வருகின்ற பொழுது நமது வாழ்க்கையும் மலைக்கும் அளவு உயரும். ஆனால் சுற்றி வருகின்ற பொழுது ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும், நேர்முறை சிந்தனையாக இருக்க வேண்டும். இறைவன் திருப்புகள் மட்டும் பாட வேண்டும். வீட்டு கதைகளை எல்லாம் சிலர் பேசிக்கொண்டு செல்வார்கள். அப்படியெல்லாம் செல்லக்கூடாது. பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிறவார்த்த யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள் என்று ஆலயங்களிலே எழுதி போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு முழுவதும் பரம்பொருளின் பெரும்புகளை பேச வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பொதுவாக கிரிவலம் என்று வருகின்ற பொழுது முருகனுக்கு உகந்த நாட்கள் என்னென்ன என்று பார்க்க வேண்டும். முருகனுக்கு உகந்தது கார்த்திகை. கார்த்திகை அன்றைக்கு கந்தப்பெருமானுடைய மலைகளை வலம் வரலாம். அது மட்டுமல்ல, கந்தப்பெருமான் ஆலயத்திற்கு சென்றும் அர்ச்சித்து வழிபட்டு வரலாம். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினாலே அந்த கார்த்திகை திருநாளிலே நாம் சென்று வழிபட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும். அதே நேரம் சஷ்டி அன்றைக்கு நாம் மலை வர வந்தோம் என்று சொன்னால் எதிர்ப்புகள் மாறும். கந்த சஷ்டி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முருகன் போராடி வெற்றி பெற்ற நாள். ஆகையினாலே அப்படி சஷ்டியிலே சுற்றுகின்ற பொழுது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. சமீபத்திலே பழனி மலையிலே கூட சஷ்டி அன்றைக்கு நான் ஒரு கிரிவலத்தை தொடங்கி வைத்தேன். இப்படியெல்லாம் பௌர்ணமிக்கு வருகின்ற பொழுது அனைத்து யோகங்களும் நமக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தன்றும் முருகப்பெருமானை வழிபடலாம். ஆனால் வலம் வருகின்ற பொழுது முருகன் புகழை பாடிக்கொண்டு வரவழ வேண்டும். எந்த ஆலயத்துக்கு நாம் சென்றாலும் அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வங்களை போற்றி வழிபட வேண்டும். கந்தன் வேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீரும், இது உண்மை தானுங்க. செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க. வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன் யாரு? வள்ளலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானாம். வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டிச் செல்பவன், கரங்குளிரக் கொடுப்பதிலே வள்ளலானவன், கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன், பரங்குன்றில் தெய்வ யானை மணந்து கொண்டவன், பாவையவள் வள்ளிக்கும் இடம் கொடுத்தவன், நிறங்களிலே செந்நிதத்தை ஏற்றுக்கொண்டவன், நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்பவன், வேல் பிடித்த வேலன் புகழ் பாடுங்கள் நீங்கள், வெற்றி வரும் கந்தனென்று கூறுங்கள் நீங்கள், தோள் சுமந்து காவடியை தூக்கி பாருங்கள், தொல்லை தீரும் இல்லை என்றால் என்னை கேளுங்கள், மனக்கவலை மாற்றுகின்ற மருந்துமானவன். நம்முடைய மனக்கவலையை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த முருகப்பெருமான் அருளுக்கு உண்டு. மனக்கவலை மாற்றுகின்ற மருந்தும் ஆனவன், மக்கள் எல்லாம் போற்றும் விதம் வாழ்வை தருபவன், பணக்குவியல் தந்து நம்மை பார்த்து ரசிப்பவன், பறந்து வரும் வயலிலேறி சிரித்து நிற்பவன், அந்த கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க. இந்த பாடல்தான் நாங்கள் கிரிவலம் வருகின்ற பொழுதெல்லாம் பாடிக்கொண்டு வருவது வழக்கம். இப்படி ஏதேனும் ஒரு தெய்வீக பாடல் முருகப்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு நீங்களும் இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வாய்ப்பிருப்பவர்கள் கிரிவலம் வரலாம். இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளூரில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். அப்படியும் இயலாதவர்களை இல்லத்திலேயே நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமையும், உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்
பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார். பொதுவாகவே 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெற வேண்டும். சுப காரியங்கள், குழந்தைகளின் திருமணங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். அதை சனி பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். பார்க்கும் சனி இப்பொழுது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். வலிமை இழந்து ஒரு எதிரி பார்க்கின்றதனாலே உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகம் கிடைக்கும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் பணவரவு திருப்திகரமாக இருக்க வேண்டும். 2லே சுக்கிரன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வரலாம். இந்த நாள் இனிய நாள். இன்று மலைவளம் வருவது மேலும் மகத்துவம் தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல, எதையும் யோசித்து செய்ய வேண்டும். வருமானம் வருவதிலே தடைகள் வரலாம். தொழிலுக்காக எடுத்த முயற்சியிலே தொல்லைகள் இருக்கலாம். குறுக்கீடு சக்திகள் வந்து ஆட்கொள்ளும். எனவே இன்று நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் குருவோடு கூடியிருக்கின்றார். 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். தொழில் ஸ்தானாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் இணைந்திருந்தால் தொழிலிலே வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். புதிதாக நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணம் இன்று ஈடேறும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்திலிருந்து வெளியில் வந்து கூட சில தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் குருவினுடைய அருள் வேண்டும். அந்த குரு உங்கள் ராசியில் இருப்பதனால் இன்று இனிய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இன்று அருமையான நாள், யோகமான நாள். நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள். இந்த நிலவு வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை தரும். விரையாதிபதி புதன் ராசியில் இருப்பதனாலே விரயங்கள் உண்டு என்றாலும் நல்ல விரயங்களாகவே அமையும். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது கல்யாண கனவுகளை நனவாக்க பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். என்ன இருந்தாலும் இன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் அகலும். உறவினர் பகை மாறி உற்சாகத்தோடு இயங்கும் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் முடியும். லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அயல்நாடு செல்ல முடியவில்லையே, நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று பணிபுரிகிறார்களே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திப்பவர்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பாருங்கள். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி மலைவலம் வந்தால் இன்றைக்கு மகத்துவமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சி தங்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே, வாங்கிய விட்டு விற்றுவிட்டோமே என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள். சொத்து விற்பனை வந்தாலும் கூட சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும் என்றால் குருவினுடைய அருட்பார்வை தேவை. அதனுடைய பார்வை 2இல் பதிவதனாலே வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஆன்மீக நாட்டமும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் மேன்மை உண்டு. கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு வரலாம். பெற்றோர் வழியில் கொஞ்சம் பிரியம் கூடும். ஆதாய வரவும் உண்டு. அதே நேரத்தில் முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையும். இந்த நாள் நீங்கள் பௌர்ணமி என்பதனாலே முருகப்பெருமான் வழிபாடும் கிரிவலம் வருவது மகத்துவம் தரும்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். காரிய வெற்றி ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டுமல்ல, இன்று கிரிவலம் வரக்கூடிய நாள், பௌர்ணமி நாள். எனவே உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுகின்றார். பொதுவாக சந்திரனுக்கு வந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் விரதங்களை இருந்தாலும் வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் இன்று பௌர்ணமி என்பதனாலே மலைவலம் வருவது மகத்துவம் தரும். அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நீங்கள் மலைவலம் வந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைக்கு 7லே சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி ராசியில் இருந்தால் அமைதி குறைவு கொஞ்சம் உண்டு. நீங்கள் செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு வந்தாலும் கூட மன நிம்மதி குறையும். மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்ல, தடைகளையும் தாமதங்களையும் குறுக்கீடுகளையும் தொழிலை சந்திப்பீர்கள். தொழிலே பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடியும் என்றாலும் கூட கவலை உங்களை ஆட்கொள்ளும். எனவே இன்றைக்கு பௌர்ணமி விரதம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்றுங்கள். முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்யுங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் கிரிவலம் வருவதன் மூலம் நன்மைகளை காண இயலும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எதை மனதில் நினைத்தாலும் மறுகணமே செய்து முடித்த நீங்கள் இப்பொழுது செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகலாம். கடன் சுமை கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரம். 2லே ராகுவும் சனியும் இருக்கிறார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இன்று பௌர்ணமி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகன் வள்ளி தெய்வானையை வழிபட்டு வாருங்கள். முன்னேற்றம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறது. எனவே ஆரோக்கியம் சீராகும். தடைக்கற்கள் கொஞ்சம் படிக்கற்களாக மாறும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடக்கூடிய சூழல் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் அக்கறை காட்டுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லை உண்டு. பயணங்களால் சில இடையூறுகள் வரலாம். பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அயல்நாட்டிலிருந்து வருகின்ற அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று கூட கவலைப்படுவீர்கள். அரசு வழியில் கூட ஒரு சிலருக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். கவனம் தேவை. எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் இந்த விரயங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.